Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கோல்ட் சேவிங் டிப்ஸ் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஒரு கோல்ட் சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆவும் கண்டிப்பா இது இருக்கும். நான் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சேன், இந்த டிப்ஸ் அவங்க சொன்ன உடனே எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம how to save 0 to 100 grams gold வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல வந்து அவங்க மெயில் அனுப்புறாங்க, சூப்பரா சொல்லியிருந்தீங்க சிஸ்டர், எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாயிண்ட் நீங்களும் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபருக்கு ரீச் ஆனா நமக்கு ரொம்ப பெஸ்டா தானே இருக்கும். அப்போ இன்னொரு மெயில் வந்தது எனக்கு. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து ஒரு சில கோல்ட் சேவிங் டிப்ஸ் பண்ணியிருப்பேன் சிஸ்டர், அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அதையும் ஒரு வீடியோவா மேக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன டிப்ஸை கேட்டு நானே ஷாக் ஆயிட்டேன், இந்த மாதிரி கூட சேவ் பண்றாங்களா கோல்டுல அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பாயிண்ட்ஸ் நானா வந்து மேக் பண்ணி ஒரு 10 கோல்டு சேவிங் டிப்ஸா கண்டிப்பா இது இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோல எது நமக்கு செட் ஆகுமோ அந்த டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கோல்டு சேவிங் டிப்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ் அவங்க மந்த்லி சேமிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னதான் நடந்தாலும் கோல்டு காயின்ஸ் மட்டும் சேமிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 200 ரூபாய் அந்த மாதிரி கூட கிடைச்சா எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தங்கம் விலை பாத்தீங்கன்னா ஏறினாலும் குறைஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் சேமிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வட்டிக்கு பணம் விடுறது பெஸ்டா இல்ல கோல்டு காயின்ஸ் வாங்குறதா பெஸ்டா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வட்டிக்கு பணத்தை விடுறதை விட நம்ம கோல்டு காயின்ஸா சேமிக்கிறது தான் கண்டிப்பா பெஸ்டான ஒரு ஆப்ஷன். அவங்க கோல்டு காயின்ஸ் சேமிக்கும் போது எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பாங்களா, அந்த அமௌண்ட்டை வந்து இந்த மாசம் முழுக்க பாப்பாங்களாம். கோல்டு ரேட் எப்ப கம்மி ஆகுது, நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்க. இப்போ டேட் வந்து 25ஆம் தேதி வரையும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. 25ஆம் தேதி வரையும் இந்த கோல்டு காயின்ஸ் வந்து ரேட்டு குறைஞ்சது அப்படின்னா உடனே வந்து அந்த கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்களா. அப்படி குறையல அப்படின்னா கரெக்டா 25ஆம் தேதி அவங்க வந்து ஒரு கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா, இந்த கோல்ட் ஜுவல்லரி வாங்கும் போது அவங்க வாங்கிட்டு அவங்க கஷ்ட டைம்ல வந்து சேல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் கோல்டு ஜுவல்லரியா வாங்குறதை விட கோல்டு காயின்ஸா வாங்கி வைக்கிறேன். கோல்டு காயின்ஸா வாங்கிட்டு அதுல தங்க நகைகள் செஞ்சுப்பேன், கோல்டு ஜுவல்லரி செஞ்சுப்பேன். இன்னொன்னு அந்த கோல்டு காயின்ஸை நான் சேல்ஸும் பண்ணிப்பேன், எனக்கு அதன் மூலமா பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கோல்டு காயின்ஸ் வாங்குறது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, நகைகள் வாங்குறது கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா சாரீஸ். ஒரு 5000 காச்சு சாரி எடுத்துட்டு இருந்தாங்களா. அப்ப அவங்களுக்கு தோணுன விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு 5000 ரூபாய் சாரி எடுக்கிறேன், ஆனா அந்த சாரிக்கு எந்த வேல்யூவுமே இருக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைக்கணும், அந்த சாரீஸ் எடுக்கிறது வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு கோல்டு காயின்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா கோல்டு காயின்ஸ் இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு வித்தா கூட எனக்கு அதுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல இருக்க அடிக்ஷனை அப்படியே கோல்டு காயின்ஸ்க்கு மேல அவங்க சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோல்டு காயின்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 கிராம் ஒரு 3 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்பதான் அதிகமா பர்ச்சேஸ் பண்றேன், இன்னும் அந்த சாரிக்கு வைக்கிற காசை இப்ப அதிகமா வைக்கிறேன் கோல்டு காயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்ட் பாயிண்ட், ஒரு முக்கியமான விஷயம், அவங்க இதை சொன்னப்பதான் நான் ஷாக் ஆனனே. கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. SBI கிரெடிட் கார்டு மூலமா பர்ச்சேஸ் பண்றாங்களா. கோல்டு ரேட் வந்து இப்ப 5500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு ஆஃபர்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கம்மி ஆகுமா. 500 ரூபாய் கம்மியானா 5000 ரூபாய்க்கு வருமா 1 கிராம். அப்ப 1 கிராம் ரேட் வந்து 5500 ரூபாய் இருந்தா எல்லாமே கம்மியாகி 5000 ரூபாய்க்கு வருமா. 5000 ரூபாய்க்கு அவங்க ஆஃபர்ல வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததா மிந்த்ராலையும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிந்த்ரால பாத்தீங்கன்னா 2023ல 5400 ரூபாய்க்கு 1 கிராம் கோல்டு ரேட்டு இருந்திருக்கு. அப்போ இவங்க HDFC கார்டு வச்சு வாங்கியிருக்காங்க, 5200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க 1 கிராம். 5400 ரூபாய் இருந்தது, 5200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ 2024 இருக்கும். இப்ப 2024ல இவங்களுக்கு 1 இயர் டிஃபரன்ஸ்லயே 1210 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ட்ராவா மிந்த்ரால வந்து ஏதாச்சும் கிஃப்டும் தருவாங்க, ஒரு பேக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிஃப்டும் வரும், கோல்டு காயினும் வரும் பிளஸ் கிஃப்டும் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா ஆஜியோலயும் வாங்குவாங்களா. ஆஜியோல பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கோல்டு காயின்ஸ் வாங்குவாங்களா. அதுல பாத்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் வருமா ப்ரீபெய்டு ஆர்டருக்கு. கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான விஷயமா இதை சொல்லியிருந்தாங்க அவங்க எனக்கு.
மோஸ்டா பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் கார்டு யூஸ் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாம். இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு காயின்ஸ் வாங்க பயமா இருந்தா கூட நீங்க வந்து ஒரு ஷோரூம்லயோ இல்ல வந்து ஒரு ஜிஆர்டி ஆப், கோல்டு ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்லயும் நீங்க வாங்கிக்கலாம். ஆனா வேஸ்டேஜோட வரும். நமக்கு அந்த ஆப்ல வாங்கும் போது ஒரு சில டைம்ல வேஸ்டேஜ் இல்லாம வாங்கணும் அப்படின்னா ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க ஆப்ல, அப்பயும் வாங்கிக்கலாம். ஆனா இந்த மாதிரி மிந்த்ரா, ஆஜியோ, அமேசான் ஆப்ல எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான கிடைக்கும். ஆனா கார்டு யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் 6வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப பெண் குழந்தை திருமணத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கோல்டு காயின்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ்க்கு வந்து கோல்டு சேவிங் சேலஞ்சா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கிராமோட ரேட் பாத்தீங்கன்னா இப்ப 6500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். பெர் டே நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 ரூபாய், 65 ருபீஸ் வந்து நம்ம சேமிக்கணும். 4 மந்த்ஸ்க்கு 100 டேஸ் ஆகுதா, அப்போ 1 மந்த்ல 2000 எடுத்து வச்சுப்பேன். செகண்ட் மந்த் இன்னொரு 2000 எடுத்து வச்சுப்பேன். தேர்ட் மந்த் இன்னொரு 2000 எடுத்து வச்சுப்பேன். ஃபோர்த் மந்த் இன்னொரு 500 எடுத்து வச்சுப்பேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 6500 ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 3 மாசத்துல நம்ம சேமிச்சது பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி சேமிச்சிட்டோம் அப்படின்னா 3 மாசத்துக்கு 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டே வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 7 கிராம் கோல்டு காயின் நம்ம ஈஸியா வாங்கிடுவோம். பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், 18% நோ வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு ஸ்கீம் போட்டு ஒரு 11 மந்த்ஸ்க்கு நம்ம கிராம்ஸா ஆட் ஆனக்கு அப்புறம் நம்ம அந்த கோல்ட வாங்குறத விட இப்ப நம்ம ஸ்கீம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஒரு பேங்கிள்ஸ் வாங்குறோமா, ஜும்காஸ் வாங்குறோமா, தாலி சரடு வாங்குறோமா அப்படின்ட்டு. இவங்க எப்பவுமே அந்த மாதிரி நியூ இயர் ஸ்டார்டிங்லயே டிசைட் பண்ணி வச்சுப்பாங்களாம். இப்போ ஒரு கோல்டு ஸ்கீம் போட போறேன் அப்படின்னா கூட நான் எதுக்காக அந்த கோல்டு ஸ்கீம் போடுறேன், என்ன பர்பஸ்க்காக, என்ன பேங்கிள்ஸ் எடுக்க போறோமா, ஜும்காஸ் எடுக்க போறோமா, தாலி சரடு எடுக்க போறோமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் எப்பவுமே கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இந்த கோல்டு ஸ்கீம்ல அவங்க வாங்குனது பாத்தீங்கன்னா தாலி சரடு இருக்காங்க. நோ ஸ்டோன்ஸே இல்லாம வாங்கினாங்களாம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதால தான் என்னால வந்து அந்த கோல்டு ஸ்கீம்ல வந்து முடிச்சு என்னோட தாலி சரடு வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா சும்காஸ்க்கு. அது பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த கோல்டு காயின்ஸ் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நகை கடையில கொடுத்துட்டு ஜும்காஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க 1.5 சவரத்துல. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டார்கெட் வந்து கோல்டு காயின்ஸை வச்சு ஒரு நகை எடுக்கணும், கோல்டு ஸ்கீமை வச்சு ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் அவங்க டார்கெட் பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான். எடுத்துதான் ஸ்கீம் போட போறது, பேங்கிள்ஸ்க்கு நான் ஸ்கீம் போட போறேன், ஏன்னா தாலி சரடும் வாங்கிட்டேன், ஜும்காஸும் வாங்கிட்டேன் என்னோட கோல்டு காயின்ஸ் வச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஸ்கீம் போடுறேன் அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணிப்பேன். இப்ப வருது 5000 ரூபாய் அப்படின்றது கிரெடிட் கார்டுல கூட நான் கட்டிடுவேன். பில் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 45 டேஸ்க்குள்ள அந்த அமௌண்ட்டையும் பே பண்ணிடுவேன். அப்படி இல்ல என்னால முடியல கிரெடிட் கார்டு மூலமா அப்படின்னா இந்த 5000 ரூபாவை 2500 ரூபாவை ஸ்பிளிட் பண்ணிட்டுவேன். ஸ்பிளிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள இந்த 2500 ரூபாய் சீட்டை கட்டி முடிச்சிருவேன் ஸ்கீமை. அடுத்ததான் இந்த 2500 ரூபாய் கோல்டு ஸ்கீமை நெக்ஸ்ட் அடுத்த 15 டேஸ்ல இந்த ஸ்கீமோட டியூ டேட் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள கட்டி முடிச்சிருவேன். அப்ப 2 சீட்டா நான் போட்டுட்டேன். இதுவே 10000 ரூபாய் இருந்தா ஃபர்ஸ்ட் 15 நாளுக்குள்ள அந்த 5000 ரூபாய் கட்டிடுவேன், அடுத்த 15 நாளுக்குள்ள ஒரு 5000 ரூபாய் கட்டிடுவேன். மோஸ்டா என்னால முடியலன்னா கூட கிரெடிட் கார்டு வந்து பில் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 45 டேஸ் எனக்கு டைம் தருவாங்க, அதுக்கு முன்னாடி கட்டி அந்த அமௌண்ட்டை எடுத்துருவேன் அப்படின்னு. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் மூலமா ஒரு கோல்டு காயினும் வாங்காதீங்க, கோல்டு ஜுவல்லரியா மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா 18% வரையும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறது எதுக்கு, செய்குலி சேதாரம் இல்லாம நகை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கோல்டு ஸ்கீமே போடுறோம். அதுல போயிட்டு நீங்க கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கிறது வேஸ்ட். இப்ப டிஜிகோல்டு ஆப் எடுத்துக்கோங்களேன், அதுல நீங்க கோல்டு காயின்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு லாபம். ஏன்னா அதுல வந்து வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம நகை எடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு பதிலா ஒரு 2% வேஸ்டேஜ்னா கூட கோல்டு காயின்ஸா எடுத்துக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம், டெபாசிட் ஸ்கீம் பண்றது. டெபாசிட் ஸ்கீம்னா லலிதாலையும் மலபார் கோல்ட்லயும் அவங்க பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ஜுவல்லரியை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப மினிமம் உங்களோட கேஷ் வந்து 10000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த கேஷை வச்சு நீங்க வந்து அந்த எவ்வளவு கிராமுக்கு வருமோ அதை லாக் பண்ணிட்டு ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா ஒரு 11 மந்த்ஸ் டெபாசிட் பண்ணிட்டு நோ வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயின்ஸை வச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்டு ஜுவல்லரி இருக்கு அப்படின்னா அந்த ஓல்டு கோல்ட வந்து உருக்குவாங்க இல்லையா தங்கத்தை, அந்த உருக்குற தங்கும் போது நமக்கு 0.5% வந்து சார்ஜஸ் போடுவாங்க. அந்த 0.5% மட்டும் நம்ம சார்ஜஸ் போட்டுக்கிட்டு அந்த கோல்டை வந்து அவங்க கிட்ட லாக் பண்ணிடணும். டெபாசிட் பண்ணிட்டு ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நோ வேஸ்டேஜ் இல்லாம இந்த 3த்துக்குமே ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஷ் வச்சிருந்தா நம்ம வந்து ஒரு 11 மாசம் லாக்கிங் பீரியட் வச்சு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு காயின்ஸ் வச்சிருந்தா லாக்கிங் பீரியட் ஒரு 11 மாசம் வச்சு டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோ வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு கோல்டு வச்சிருந்தாலும் லாக்கிங் பீரியட் ஒரு 11 மாசம் கழிச்சு
திருப்பி நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரியோ கோல்டோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் வேஸ்டேஜ். இந்த மூணுமே இப்போ நம்ம இந்த மூணுத்துக்குமே ஜிஎஸ்டி கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆஜியோல வாங்குவாங்க அப்படின்ட்டு கோல்டு. அது என்னென்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து பீமா, மலபார், அப்புறம் மெலோரா அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் சொல்லியிருந்தாங்க. மூணுத்துலயும் மோஸ்டா பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜாய் அல்காஸ்லயும் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. சொல்லியிருந்த இந்த 10 டிப்ஸுமே நம்மளுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிப்ஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். என்னென்ன சேமிக்கலாம், கோல்டு காயின்ஸா இப்படி எல்லாமோ சேமிக்கலாமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்க சேமிங்க. நம்ம ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் இதை பண்ணலாம். நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.